Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட கணித பிரகாஷ் chapter number 1 a square and a cube பார்க்க போறோம். இப்போ லாஸ்ட் வீடியோ நம்ம ஃபுல்லா prime numbersனா என்ன, ஸ்கொயர்னா என்ன and ஒரு ஸ்கொயர்ல எத்தனை ஃபேக்டர் இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா full and full ஸ்கொயர் நம்பர் பத்தி நம்ம கத்துக்க போறோம். Square numbers. Why are the numbers 1, 4, 9 and 16 called squares? We know that the number of unit squares in the square is the product of its sides. The table below gives the areas of squares with different sides. இப்போ ஸ்கொயர் நம்பர் நம்ம எப்படி பார்க்கிறது, அதாவது ஒரு ஸ்கொயர் நம்ம எப்படி எடுக்கலாம், ஒரு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சைட்ல இருந்து 1 எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஸ்கொயர் என்ன வரும், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் 1 தான் வரும். இப்போ இந்த சைடு நம்ம 1 எடுத்துக்கிறோம், அப்போ இந்த சைடு 1 இருக்கும், அப்போ 1 into 1 நமக்கு 1 தான் வரும். அதே நம்ம 2 எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 இல்லையா, 1 plus 1 என்ன வரும் 2. அதே மாதிரி இங்கேயும் 1 plus 1 2 எடுத்தால் நமக்கு எத்தனை ஏரியா வரும், 4 ஸ்கொயர் யூனிட் வரும். இங்கே 4 இருக்குது, 2 into 2 4. அதே மாதிரி 3 எடுத்துட்டோம்னா இங்கே 3. அதே மாதிரி இங்கேயும் 3 நம்ம எடுத்துட்டோம், நமக்கு எத்தனை இருக்குது மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 ஸ்கொயர் யூனிட். அதே மாதிரி 4னா இங்கேயும் 4 நம்ம எடுக்கணும் அண்ட் இங்கேயும் நமக்கு 4 வரும், 1 2 3 4. அப்போ இது ஸோ இது ஃபுல்லாக நம்ம எடுத்தோம்னா இதோட ஏரியா என்ன இருக்கும், 16 வரும். அதே மாதிரி 5னா இந்த டோட்டல் இது பார்த்தீங்கன்னா 5 நம்ம எடுத்துட்டோம்னா 25 ஸ்கொயர் யூனிட்ஸ் வரும். அதே மாதிரி 10னா 100. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம் ஈஸியான மெத்தட்ல. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, we use the following notation for squares. இப்போ நமக்கு ஸ்கொயர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 into 1 1, 2 into 2 2. ஸோ இந்த 2 into 2 நம்ம எப்படியும் பண்ணலாம், 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ 2 ஸ்கொயர் என்ன அர்த்தம், அதில் 2 2 இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி 3 ஸ்கொயர்னா which is 3 into 3. ஸோ 3 ஸ்கொயர்னா நமக்கு 3 into 3. ஸோ இது மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதாம இந்த மாதிரி ஷார்ட்டாகவும் நம்ம எழுதிக்கலாம், அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 6 into 6 6 ஸ்கொயர் which is 36. அதுக்கப்புறம் 7 into 7 7 square 49. In general, for any number n, we write n into n equal to n square, which is read as n square. Can we have a square of side length 3/5 or 2.5 units? இப்போ ஒரு நம்பர் n ஒரு நம்பர் எனி நம்பர் எடுத்துக்கலாம், அது நம்ம சேம் நம்பர்ல we have to multiply, அப்போதான் அது ஸ்கொயரா ஃபார்ம் ஆகும். அப்போ இது n நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா n ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா சைட் லென்த், ஒரு ஸ்கொயரோட சைட் லென்த் 3/5 கொடுத்துருக்காங்க, இன்னொன்னுக்கு 2.5, either this or this. இதோட ஸ்கொயர் வேல்யூ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், 3/5 into 3/5 இல்லையா. ஸோ சேம் நம்பரை we have to multiply 2 times. அப்போ என்ன வரும், 3 3s are 9 by 5 25. இப்போ இது பார்த்தீங்கன்னா 2.5 இருக்கு இல்லையா, அப்போ என்னது சேம் நம்பரை we have to multiply twice. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 25 பண்ணிக்கலாம், நமக்கு ஆன்சர் 625 வரும். டெசிமல் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கலாம் டெசிமல். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பர் இருக்கு, இங்கே ஒரு நம்பர் இருக்கு, அப்போ 1 plus 1 2. ஸோ 2 நம்பர் பிஃபோர் நம்பர் டெசிமல் வச்சுக்கணும், 6.25. ஓகே, இது மாதிரி தான் நம்ம ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்க ஆன்சர் கொடுத்திருக்காங்க அவங்களே. The squares of natural numbers are called perfect squares. For example, 1 4 9 16 are all perfect squares. இப்போ natural numbers-னா என்னது, a number which starts from 1. So 1 2 3 4 5 6 அதே மாதிரி etc போயிட்டே இருக்கு இல்லையா, எண்டே இருக்காது. இதெல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ இதோட ஸ்கொயர் எல்லாமே நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 6 into 6 36, 10 into 10 100. இதெல்லாமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஆனா இதுவும் ஸ்கொயர் தான், 2.5 2.5 ஸ்கொயர். இது ஸ்கொயர் வேல்யூ தான், ஆனா we don't say this as a perfect square. டெசிமல்ல இருக்கு வேல்யூ. ஸோ டெசிமல் இல்லாம ஹோல் நம்பர் இருந்ததுன்னா it call it as a perfect square. இது மாதிரி டெசிமல் இருந்ததுன்னா it's not a perfect square, even though it's a square but not a perfect square. Patterns and properties of perfect squares. இப்போ நம்பர் perfect square அப்படின்னா அதுக்கு சில பேட்டர்ன்ஸ் இருக்கும் and properties இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர் 4. ஸோ இங்கே 6 6னா 36, 49, 64, 81, 100,
144. இதெல்லாம் நம்மள ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம் இங்க. What pattern do you notice? Share observation and make conjectures. So conjecture is not statement or opinion. ஓகேங்களா? இதுல வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்ன பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இப்போ என்ன பேட்டர்ன் பாத்தீங்கன்னா 1க்கு 4 பாத்தீங்கன்னா 3 எக்ஸ்ட்ரா இருக்கு. 4 and 9 பாத்தீங்கன்னா 5 இருக்கு. 9 and 16 பாத்தீங்கன்னா நமக்கு 7 இருக்கு. 7 plus 9 plus 7 is 16. இது பாத்தீங்கன்னா 9. அதே மாதிரி இதுக்கு பாத்தீங்கன்னா 25 36 பாத்தீங்கன்னா நமக்கு 11 இருக்கும். எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நமக்கு ஆட் நம்பரா இருக்கு பாருங்க. 3 5 7 9 11. இப்போ இதுக்கு வந்து கண்டிப்பா 13 இருக்கும் டிஃபரன்ஸ். இதுக்கு வந்து 15 இருக்கும். இதுக்கு வந்து 17 இருக்கும் and இதுக்கு வந்து 19 இருக்கும் டிஃபரன்சஸ். ஸோ டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் நம்பர்ஸ் வருது. ஒரு ஸ்கொயர் நம்பருக்கும் அடுத்த ஸ்கொயர் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபரன்ஸ் வந்து ஆட் நம்பரா இருக்கு which starts from 3. இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு 841 910 என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் வந்து இந்த ரெண்டு ஸ்கொயர் வேல்யூ 29 ஸ்கொயர் and 30 ஸ்கொயரோட வேல்யூவோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 59 வருது which is also a odd number. ஸோ எல்லாமே வந்து ஆட் நம்பர்ல இருக்கு. And properties வந்து பாத்தீங்கன்னா if you add an odd number with the previous square value we get a square number of next number. இங்க வந்து 19 இருக்கு டிஃபரன்ஸ். அப்போ கண்டிப்பா இங்க 21 இருக்கும். செக் பண்ணி பார்க்கலாமா? 121 plus 21 பண்ணா நமக்கு 100 and 120 ஓட டிஃபரன்ஸ் தான் நமக்கு என்ன வரும் 21 வரும். இந்த நம்பருக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன வரும்னா 23 வரும். இப்போ இந்த நம்பர் நம்ம நான் 21 சொல்லியிருந்தேன் தப்பு. ஓகே 23 ஆட் பண்ண நமக்கு என்ன வரும் வேல்யூ 144. இப்போ இதோட நம்பர் இது 144 ஓட நெக்ஸ்ட் ஆட் நம்பர் என்ன இருக்கு 25. 25 நம்ம ஆட் பண்ணோம்னா 961 169 13 ஓட ஸ்கொயர் ரூட் வருது. இப்போ 169 கூட நம்ம 25 நெக்ஸ்ட் நம்பர் 27 ஆட் நம்பர் ஆட் பண்ணோம்னா நமக்கு 16 பேலன்ஸ் 1 7 9 196 14 ஓட ஸ்கொயர் ரூட் வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஒரு ஸ்கொயர் வேல்யூவோட நெக்ஸ்ட் வர ஆட் நம்பர் இப்போ 1ஓட நம்ம 1 ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா 1ம் வந்து ஒரு ஸ்கொயர் வேல்யூ அண்ட் இதுவும் வந்து ஒரு ஸ்கொயர் வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ணணும் 1 நெக்ஸ்ட் நம்பர் எனக்கு ஸ்கொயர் வேல்யூ 3 ஆட் பண்ண நமக்கு 4. அப்போ 2 into 2 4. இப்போ இந்த 4 நமக்கு என்ன பண்றோம் 3 பண்ணிட்டோம். இங்க நெக்ஸ்ட் 5 பண்ண நமக்கு 9. அப்போ 3 into 3 is 9. இப்போ நமக்கு என்ன பண்ண அப்சர்வ் பண்ணோம் ஒரு நம்பரோட நெக்ஸ்ட் வர ஆட் நம்பர். ஸோ 1ஓட நெக்ஸ்ட் ஆட் நம்பர் என்னது 3 அதை ஆட் பண்ண நமக்கு 4. 4 பார்த்தா 2 2s are 4 ஓட ஸ்கொயர் வேல்யூ. இப்போ 4 நம்ம நெக்ஸ்ட் ஆட் நம்பர் என்ன இருக்கீங்க 3 பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 5 பண்ண 9 வருது. 9 வந்து பாத்தீங்கன்னா 3 3s are 9 நெக்ஸ்ட் ஆட் நம்பர். இப்போ 9ஓட இங்க 5 ஆட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் 7 பண்ண நமக்கு என்ன வருது 16. 16 பாத்தீங்கன்னா 4 4s are 16 ஓட ஆட் நம்பர். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இங்க அப்சர்வ் பண்ணியிருக்கோம். Study the squares table above. What are the digits in the unit places of these numbers? All these numbers end with 0, 1, 4, 5 or 9. None of them end with 2, 3, 7 or 8. இப்போ வந்து இவங்க இன்னொரு பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கொயர் நம்பர்ல பாத்தீங்கன்னா யூனிட் பிளேஸ்ல அதாவது ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் எல்லாமே வந்து 0 1 4 5 6 or 9 இந்த 4 நம்பர் தான் 5 நம்பர் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூனிட்ல பாத்தீங்கன்னா 0 இருக்கும் 1 இருக்கும் 4 இருக்கும் 5 இருக்கும் 6 இல்ல 9 இருக்கும். மற்றபடி 2 3 7 or 8 வந்து அதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் 2 3 7 or 8 இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து ஸ்கொயர் நம்பரா இருக்காது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். நம்ம சம்ஸ் பண்ணும்போது இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க if a number ends in 0 1 4 5 6 or 9 it is always a square. The number 16 and 36 are both squares with 6 in the unit place. However 26 whose unit digit is also 6 is not a square. Therefore we cannot determine if a number is a square just by looking at the digit in the unit place, but the unit digit can tell us when a number is not a square. If a number ends with 2 3 7 or 8 then we can definitely say that is not a square. இப்போ ஸ்கொயர் வேல்யூ பாத்தீங்கன்னா 1 0 1 4 5 6 or 9
இந்த வேல்யூ தான் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கும், யூனிட் பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 26 பார்த்தீங்கன்னா 6 இருக்கு, 29ல வந்து 9 இருக்கு. அப்போ இது வந்து ஸ்கொயர் வேல்யூவா அப்படின்னா இல்ல, திஸ் இஸ் நாட் அ ஸ்கொயர் வேல்யூ. அப்போ இந்த க்ளூ வச்சு மட்டுமே நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து ஸ்கொயரா இல்லையா சொல்ல முடியாது. பட் நம்ம செக் பண்ணலாம். சம்டைம்ஸ் நம்ம நம்பரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஸ்கொயர் நம்பரா இல்லையான்றது தெரியும். மேக்ஸிமம் வந்து அப் டு 10 நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வர நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்ல முடியும், ஒரு நம்பர் வந்து யூனிட் பிளேஸ்ல வந்து இந்த 4 நம்பரும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து அது ஸ்கொயர் வேல்யூ இருக்காது. ஓகேங்களா? Write 5 numbers such that you can determine by looking at their units digit that they are not squares. ஸோ இப்போ நமக்கு வந்து 5 நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த நம்பர் வச்சு எழுதலாம். என்ன எழுதலாம்? 23 எழுதலாம், 27 எழுதலாம், 38 எழுதலாம், அப்புறம் 98 எழுதலாம், 2020, 2223 இந்த மாதிரி நம்பர் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஏன்னா நமக்கு யூனிட் பிளேஸ்ல 3, 7, 8, 8 அப்புறம் 3 இருக்கு. ஸோ இது 4 நம்பர் இருக்கு இல்லையா, அது யூனிட் பிளேஸ்ல வச்சு நம்ம எழுதினா அது கண்டிப்பாக ஸ்கொயராக வராது. The squares 1 square, 9 square, 11 square all have 1 in their unit place. Write the next two numbers. Notice that if a number has 1 or 9 in the units place, then its square ends in 1. இப்போ இங்க வந்து 1 ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. 1 ஸ்கொயர் வேல்யூ வந்து 1. 9 ஸ்கொயர் இருக்கு, அது வேல்யூ வந்து 81. அதே மாதிரி 11 ஸ்கொயர் இருக்கு, அப்போ 121 வேல்யூ. 19 ஸ்கொயர் இருக்கு, அப்போ இது யூனிட் பிளேஸ் என்ன வரும்? நம்பர் பார்த்தீங்கன்னா 1 தான் வரும் யூனிட் பிளேஸ்ல. இந்த நம்பர் நமக்கு தெரியாது, we have to sort out. 19 into 19 நமக்கு என்ன வரும் ஆன்சர்? 9 is 81, 80, 9 ones are 9 plus 8 is 17. 9 1 1 10 16 balance 1 361. இப்போ நமக்கு யூனிட் பிளேஸ் தான் பார்க்கணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா 1ல முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி 29 ஓட ஸ்கொயர் நமக்கு என்ன வரும்? யூனிட் பிளேஸ்ல வந்து 1 தான் வரும். Let us consider square numbers ending 6. 16 4 square, 36 6 square, 196 14 square, 256 16 square, 576 24 square, 676 26 square. இப்போ நெக்ஸ்ட் யூனிட் பிளேஸ்ல வந்து 6 இருந்ததுன்னா கண்டிப்பா அதோட வந்து 6 ஓட ஸ்கொயரா தான் இருக்கும். either 6 or 16 26 இல்ல பார்த்தா எல்லாமே யூனிட் பிளேஸ்ல வந்து 6 6ல முடியுது பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 96 நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ யூனிட் பிளேஸ் என்ன வரும்? 6 6 6 தான் வரும். 36 இல்லையா, அப்போ யூனிட் பிளேஸ் வந்து 6 தான் வரும். ஸோ நம்பர் வந்து 6ல முடிஞ்சதுன்னா கண்டிப்பா அதோட ஸ்கொயர்ல வந்து 6 இருக்கும், அதாவது யூனிட் பிளேஸ்ல வந்து 6 இருக்கும். Which of the following numbers have the digit 6 in the unit place? இப்போ எந்த நம்பருக்கு வந்து 6ல இருக்கும் யூனிட் பிளேஸ்ல அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இது வராது, இது வரும். யூனிட் பிளேஸ்ல 6 வரும், இது 6 வரும். இப்போ 4 4s are 16 இருக்குல்ல, இதுலயும் யூனிட் பிளேஸ் 6 வரும். இப்போ 74 into 74 நம்ம பண்ணோம்னா 4 4s are 16, அப்போ யூனிட் பிளேஸ் 6 வரும். நெக்ஸ்ட் 2 2s are பார்க்கணும், இது 4 தான் வரும், இது வராது. ஸோ இந்த மூணு நம்பரும் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா யூனிட் பிளேஸ்ல 6 வரும். அண்ட் ஆல்சோ இது ஏன்னா 4ல இருக்கு இல்லையா, 4 4s are 16 வரும். இங்க வந்து 8 8s are 64, இது யூனிட் பிளேஸ்ல வராது. இந்த நாலு நம்பரும் வந்து நமக்கு யூனிட் பிளேஸ்ல 6 வரும். Find more such patterns by observing the numbers and their squares from the table you filled earlier. Consider the following numbers and their squares. We have 1 0, but we have 2 zeros. So இன்னொரு pattern பாத்தீங்கன்னா இங்க 10 இருக்கு, 10 ஸ்கொயர் பண்ணிருக்காங்க, ஆன்சர் வந்து 2 zeros இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து 20 இருக்கு, 1 0 இருக்கு, இங்க ஆன்சர் வந்து 2 zeros இருக்கு. இங்க வந்து 0 1 இருக்கு, ஸ்கொயர் பண்ணும்போது இங்க 2 zeros வந்துருது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இங்க 2 zeros இருக்கு, அப்போ ஆன்சர் வந்து 4 zeros இருக்கு. ஸோ 1 0னா அதுக்கு டபுளா 2 0 இங்க வந்துருது, 2 zeros-னா அதுக்கு டபுளா 4 zeros வந்து ஆன்சர்ல வருது. சப்போஸ் 3 zeros என்ன வரும் ஆன்சர்ல? 3னா 3 டபுள் என்ன? 6 zeros வந்துரும். If a number contains 3 zeros at the end, how many zeros will its square have at the end? So suppose ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், 3 zeros நம்ம எடுத்துக்கிறோம், 1000 into 1000. நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 1 followed by 6 zeros. So 6 zeros நமக்கு இங்கே வரும் ஆன்சர்ல. What do you notice about the number of zeros at the end of a number and the number of zeros at the end of its square? Will this always happen?
Can we say that square can only have an even number of zeros at the end? What can you say about the parity of a number and its square? இப்போ ஒரு நம்பர் வந்து 0 நம்ம எடுத்துக்கிறோம். இதோட ஆன்சர் வந்து ஸ்கொயர் பண்ணா நமக்கு 2 0 வருது. அதே நம்பர் 2 0 எடுத்துக்கிறோம். இது ஸ்கொயர் பண்ணா நமக்கு 4 zeros இருக்கு. அப்போ இது எல்லாமே வந்து ஸ்கொயர் வேல்யூ இல்லையா? So 1 0 இருந்தா ஸ்கொயர் வேல்யூ 10 into 10 பண்ணா நமக்கு 100 வந்துடும். 100 into 100 பண்ணா நமக்கு 10,000 வந்துடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம 3 0 எடுத்துக்கிறோம். 3 zeros-னா நமக்கு ஸ்கொயர் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து 6 zeros வருது. நெக்ஸ்ட் நம்ம 4 0 எடுத்துக்கிறோம். இது ஸ்கொயர் பண்ண ஆன்சர் வந்து 8 zeros வருது. 4 5 6 7 8. அப்போ ஒரு வேல்யூ வந்து ஜீரோஸ்ல முடியுது. அது ஸ்கொயர் நம்பர் பாத்தீங்கன்னா ஜீரோஸ் வந்து ஈவன் நம்பர்ல தான் இருக்கும். இது 2 இருக்கு ஜீரோஸ், இங்க 4 இருக்கு, இங்க 6 இருக்கு, இங்க 8 இருக்கு. அப்போ அந்த ஜீரோஸ் வந்து ஈவனா இருந்தா மட்டும்தான் அது ஸ்கொயரா ஃபார்ம் ஆகும். இப்போ இதுவே நமக்கு வந்து 7 zeros முடிஞ்சது, இல்ல வந்து 9 zeros முடிஞ்சது, இல்ல 3 zeros முடிஞ்சது அப்படின்னா தட் இஸ் நாட் அ ஸ்கொயர் வேல்யூ. இப்போ 1000லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ஸ்கொயர் வேல்யூ. ஏன்னா இங்க 3 zeros இருக்கு. இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh நம்ம எடுத்துக்கிறோம். 1 lakh எத்தனை ஜீரோ இருக்கு? 5 zeros இருக்கு. அப்போ இங்க 5 zeros-னால this is not a square value. 1 lakh வந்து is not a perfect square. What can you say about the parity of a number and its square? இப்போ parity பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை வந்து பேரிங் பண்றது. இப்போ ஈவன் நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணா அதோட வேல்யூ வந்து ஈவன் நம்பர்ல தான் வரும். அதே மாதிரி ஆட் நம்பரை நம்ம வந்து பேரிட்டி பண்ணுவோம்னா ஆட் நம்பரோட ஸ்கொயர் பண்ணோம்னா அது கண்டிப்பா ஆட் நம்பரா தான் இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த டேப்லோ காலம் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ இப்போ 1 வந்து ஆட் நம்பர், அதோட ஸ்கொயர் வேல்யூ வந்து 1 ஆட் நம்பரா தான் இருக்கும். அதே இங்க பாத்தீங்கன்னா 3 ஸ்கொயர் 3 ஆல்சோ ஆட் நம்பர், இங்கே வந்து அதோட ஸ்கொயர் வேல்யூ வந்து ஆட்ல இருக்கு. இப்போ 4 வந்து ஒரு ஈவன் நம்பர், இதோட ஸ்கொயர் வந்து ஈவனா தான் இருக்கும். சேம் 8 வந்து ஸ்கொயர் நம்பர், அதோட வேல்யூ வந்து ஈவன்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பேரிங் பண்றதுக்கு பேர், அதாவது குரூப்பா வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் வந்து பேரிட்டி. ஸோ ஆட் நம்பர் நம்ம ஸ்கொயர் பண்ணா வேல்யூ வந்து ஆடா இருக்கும், ஈவன் நம்பர் நம்ம ஸ்கொயர் பண்ணா வேல்யூ வந்து ஈவனா இருக்கும்.